கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் இடறி அடிகள் சறுக்கி கீழே விழுகிறாங்க. நாம் பலவீனத்தினால பல முறை இடறி விழுகிறோம். சோதனை சகித்துக் கொள்ளாமல் அநேக முறை நாம் கீழே விழுகிறோம். நாம் செய்கிற பாவத்தினால, நம்முடைய தவறுகளினால, மீறுதலினால நாம் கீழே விழுகிறோம். நாம் துக்கம் கொண்டாடி அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போய் நாம் கீழே விழுகிறோம். நாம் விழும்போதெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி நிறுத்துகிறது. அல்லேலூயா, நம்மை தூக்கி சுமக்கிறதுங்க. விழுந்தா மறுபடியும் நீங்கள் எழுந்துக்கணும். ஐயோ நான் விழுந்துட்டு என் வாழ்க்கை முடிஞ்சு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒருத்தன் விழுந்தா அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்துக்கும் போது இன்னும் வல்லமையான கிரியைகள் அவன் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் இந்த விழுகையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை இன்னும் மேன்மைப்படுத்த, இன்னும் பலப்படுத்த, இன்னும் கர்த்தருக்குள்ளாக ஐக்கியப்படுத்ததாங்க நீங்கள் அனுபவிக்கிற இந்த வேதனை. அல்லேலூயா. இந்த காணுகிறதுக்கு தெரியாது, நீங்கள் இனிமேல் காண மாட்டீங்க. சீக்கிரமாக நீங்கள் காணுகிற பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து போகும். அல்லேலூயா. சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனையினால பலமுறை நாம் விழுந்து போகிறோம். மனுஷங்க கொண்டு வருகிற பிரச்சனையினால நாம் பலமுறை விழுந்து போகிறோம். விழுகிறோம், கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. இவன் எப்போ கீழே விழுவான் என்று பார்த்து அதை கைத்தட்டி சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் காத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. முகத்துக்கு நேராக ஒன்றும், முதுகு பின்னாடி இன்னொன்றும் பேசுகிற கூட்டத்து மத்தியில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, அவர்கள் மத்தியில் உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைப்பார். நீங்கள் சறுக்கி விழுந்தீங்கன்னா தேவ கரம் உங்களை தூக்கி கிருபையால் நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சங்கீத புத்தகத்தில் சொல்கிறார், 38:16 பார்க்கும் பொழுது, என் கால் தவறும் பொழுது என் மேல் பெருமை பாராட்டுகிறவர்களே அவர்கள் என்னை பார்த்து சந்தோஷப்படாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே என்று புலம்புறார். நான் கால் சறுக்கி கீழே விடும் பொழுது, நான் தோற்று போகும் பொழுது, நான் புலம்பும் பொழுது, நான் அழும் பொழுது, நான் கஷ்டத்தின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில் நடக்கும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷப்படக்கூடாதபடிக்கு கடவுளே, ஆண்டவரே உடைய கரம் என்னை தாங்கட்டும் பான்ட்டு இங்கே தாவீது சொல்கிறார். சில சமயத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நாம் தள்ளாடுகிறோம். பல முறை நாம் முயல்கிறோம், ஆனால் கீழே விழுகிறோம். நாம் சுயபலத்தினால் முயற்சி செய்கிறோம், அது ஒன்றுக்கும் உதவாமல் போகிறது. தேவ பலம் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் விடும்பொழுதெல்லாம் அந்த கிருபையை தேவன் கொடுப்பாருங்க. நீங்கள் எழுந்து ஓடுகிற ஓட்டம் விசுவாச ஓட்டமாக இருக்கும், இன்னும் வல்லமையில ஓட்டமாக இருக்கும். யாரெல்லாம் இவங்க விழும்படி தள்ளினாங்களோ அவங்க பார்ப்பாங்க, ஐயோ இவன் எப்படி சாட்சியாக வாழறான், இவனை எத்தனை முறை நாம் பகச்சிருப்போம், எத்தனை முறை இவனுக்கு விரோதமாக நாம் செஞ்சிருப்போம், ஆனாலும் இவன் கிருபையை பெற்றுக்கொண்டு ஓடுறானேன்னு அவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 13:3-4 பார்க்கும் பொழுது ஆண்டவரிடம் தாவீது இந்த இடத்துல கதறுகிறார். ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாருங்க. ஆண்டவரே இங்கே கதறுகிறார். என் சத்துருக்கள் களிக்கூடாதபடிக்கு செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் சந்தோஷப்படாதபடிக்கு நீங்கள் செய்யுங்க, என் ஜெபத்தை கேளுங்கப்பான்னு தாவீது கதற. நாம் உட்பட நெருக்கத்தின் பாதையில் கீழே விழும்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்துருங்க. அப்போ மனுஷன் கண்களை தயவு பற்றி அவனுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக நிறுத்துவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 73:2 சொல்லுகிறது, என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சத்தே தப்பிற்று. அல்லேலூயா. இப்போ தாவீது ஜெபிக்கிறாரு. ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவரத்தில் பதில் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பதில் கொடுத்துட்டாரு. இப்போ தாவீதின் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது என் கால் சற்றே தப்பிற்று, நான் விழாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். சங்கீதங்களின் புத்தகம் 116:8 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமா மரணத்துக்கும் என் கண்கள் கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் அவர் தப்பு வைத்தார். ஆண்டவர் காப்பாத்திட்டாருங்க, தப்பு வச்சுட்டார். நீ எழுந்து ஓடுற ஓட்டம் உன் ஜீவியத்தை ஆசீர்வதிச்சிட்டார். இன்னும் மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிட்டார். தாவீதுக்கு செஞ்சார், உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஒரு குழந்தை தன் தகப்பனோடு நடந்து செல்லும்போது கால் தடுமாறி புரண்டு கீழே விழுந்ததாம். தகப்பன் ஓடி வந்து குழந்தையை கரம் பிடித்து தூக்கி அவனுடைய அந்த அழுக்கெல்லாம் துடைச்சிட்டு அந்த காயங்கத்தெல்லாம் கட்டி அவர் பாதுகாத்துறோம். அதே போல தான் நம்ம விடும்பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் நம்ம தூக்கி பிடிக்குதுங்க. அது தாங்க கிரேஸ், அது தாங்க கிருபை. அந்த கிருபை இருக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அல்லேலூயா நீங்கள் எழுந்து ஓடுவீங்க, இன்னும் விசுவாசமாக ஓடுவீங்க, தைரியமாக ஓடுவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. பிரியமானவர்களே, அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிருபை நம்மை தாங்குகிறது. படகிலே இயேசுவின் சீஷர்கள் நடுக்கடலில் எதிர்காற்று அதிகமானதுனால அவர்கள் அலைமோதி கொண்டிருந்தாங்க. இயேசு கடவுளின் மேல் நடந்து வந்தார், அவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். அதை கண்ட சீஷர்கள் ஆவேசம் ஆவி என்று அவர்கள் பயந்து அலறினாங்க. இயேசு சொன்னார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் தான் என்றார். பேதுருக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு, ஆண்டவரே நீங்கள் தண்ணி மேல் நடந்து வரீங்க, எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, நானும் உங்களை பார்த்துட்டே வந்துடுறேன்னு சொல்லும்போது சரி நடந்து வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவரும் வந்து விசுவாசத்தோடு நடந்து போகிறாரு. எதிர்காற்று அதிகமாக வீசும்பொழுது இவர் அந்த காற்றை பார்த்தாரே தவிர முன்னாடி நிற்கிற ஆண்டவரை பார்க்கலைங்க. முன்னாடி நிற்கிற ஆண்டவரை கண்ணிமைக்காமல் பார்த்துருந்தா அவர் ஆண்டவரத்தில் வந்திருப்பார். அல்லேலூயா. அவர் காற்றை பார்த்தார், பிரச்சனையை பார்த்த மாத்திரத்தில் கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டவர் ஓடோடி வந்து கரத்தை பிடித்து தூக்கி ஆண்டவர் அவரை காப்பாற்றினார், கிருபையை கொடுத்தார். அதே தேவன் நம்ம மத்தியில் வீற்றிருக்கிறார், அவர் அசைவாடுகிறார். நீங்கள் சறுக்கி கீழே விடும்போதெல்லாம் அவர் கரம் நம்மை தூங்குகிறது, அவர் கிருபை நாங்கள் தாங்குகிறதுங்க. அல்லேலூயா. நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருச்சு ஓடுங்க. இந்த ஓட்டம் ஜெய ஓட்டமாக முடியும் வரைக்கும் நீங்கள் போராடி ஜெபம் பண்ணி வெற்றி கொள்ளுங்க.